ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரொம்ப சாதாரணமாக நம்மளுடைய தொப்பையை 2 வாரத்தில் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது, உடல் சோர்வும் ஏற்படாது. அதே சமயத்தில் உங்களுடைய தொப்பை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்பையினுடைய சுற்றளவை அளந்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 வாரம் கழித்து உங்களுடைய தொப்பையினுடைய சுற்றளவை அளந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இது ஒரு அனுபவ உண்மை. கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 இன்ச் அளவுக்கு உங்களுடைய தொப்பை இயற்கையான முறையில் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் குறைஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான சூப்பரான டிப்ஸுங்க இது. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இலைகளை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதில் அதிகப்படியான மருத்துவ குணங்களும் இருக்குது, அதிகப்படியான சத்துக்களும் இருக்குது. கருவேப்பிலை இலைகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம் சத்தும் கிடைக்கிது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டாலும் ஆனால் அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாமே போய் அந்த தொப்பையில் தங்கிடும். அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதியில் தங்கிடும். இதுதான் நாளடைவில் தொப்பையாக மாற ஆரம்பிக்குது. நீங்கள் கருவேப்பிலை இலைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை, அதாவது அந்த கெட்ட கொழுப்பு, நச்சுக்கள், இது எல்லாத்தையுமே படிப்படியாக கரைத்து வேகமாக வெளியேற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலோரியை வேகமாக பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை இலைகள் பயன்படுது. அதாவது நம்ம தினமுமே எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் எவ்வளோ கலோரிஸ் இருந்தாலும் அதை வேகமாக பேர்ன் பண்ணும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, வாயு தொந்தரவு பிரச்சனை, இதனால் கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம், வயிறு எந்நேரம் உப்பியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் சரி செய்யும். வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பையும் வேகமாக கரைத்து வெளியேற்றும். இந்த கருவேப்பிலை இலைகளை நல்லா கழுவிட்டு வீட்டிலே நிழல்லே உலர்த்திங்க. ஒரு 2-3 நாள் அப்படியே ஒரு இடத்துல தட்டில் அப்படியே பரப்பி வச்சிங்கனாலே போதும். ஈஸியாக காஞ்சு போயிடும். வெயிலில் காய வைக்காதீங்க, அதனுடைய மருத்துவ குணம் போயிடும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் அந்த மாதிரி தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததான் சீரகம். சீரகத்தை பற்றி சொல்லவே வேணாம். சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்டதை கரைத்து வெளியேற்றிட்டு நம்மளுடைய அகம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை ரொம்பவே தூய்மையாக வச்சுக்கக்கூடிய பணியை இது செய்யுது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம்மளுடைய செரிமான கோளாறு பிரச்சனையை சரி செய்யும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அதுவும் முக்கியமாக நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கெட்ட கொழுப்பு, இதை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை சீரகத்துக்கு இருக்குது. இது அதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தினமுமே எடுத்துக்கூடிய உணவு அழகாக செரிமானம் ஆகி அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டுமே உடம்புல சேர வச்சு கெட்ட கொழுப்பை அழகாக வெளியேற்றக்கூடிய பணியையும் இது செய்யுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தினமுமே தேவையான அந்த எனர்ஜி, ஆற்றல், சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த எனர்ஜி குறையும். ஆனால் சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தி எந்த ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸையும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு குறையவே குறையாது. இப்போ இது 2மே சம அளவு எடுக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையிலே 2 கப் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி சீரகம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது 2த்தையுமே சேர்த்துட்டு, அதாவது வறுக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வாயில் திரியாக மாட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சல்லடை பயன்படுத்தி சலிச்சிக்கலாம். அடுத்ததாக மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேன் இல்லைனா நாட்டு சக்கரை தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்படியே வெறுமனே குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கருவேப்பிலை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே அப்படியே வச்சுருக்கோம். கெட்ட கொழுப்பு கரைத்து வெளியேற்றும். சில பேருக்கு அந்த கை கால் வலி, பாத வலிலாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே சரி செய்யும். இப்போ கொஞ்சமாக தேன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 2 வேளை குடிச்சிட்டு பாருங்கள். 2 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய தொப்பையினுடைய அளவு சராசரியாக 4லேருந்து 5 இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. இது அனுபவம் உண்மை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ட்ரை பண்ணேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அருமையான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு குடிக்கலாம்னா தாராளமாக எவ்வளோ நாளைக்கு வேணாலும் குடிக்கலாங்க. இது ஒரு உணவு முறை, எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இதை நீங்கள் காலையில் குடிக்கிறீங்க, டீ காஃபி குடிக்கலாமா, தாராளமாக குடிக்கலாம். ஒரு 1/2 hour கேப், கண்டிப்பாக ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறது நல்லது.
அதே மாதிரி இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய தண்ணீர் குடிக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அந்த 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு அரை லிட்டர் அளவுக்காச்சும் தண்ணீர் குடிக்கணும். அந்த மாதிரி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிடும். நல்ல கொழுப்பு மட்டுமே உடம்புல சேரும். ரொம்ப அருமையான டிப்ஸ், இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துங்க. பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கங்க. மைதா ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்க நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.